சந்தனமா சாவுக்கா. ஒரு நாள் அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு அரசன் வேட்டைக்கு வந்த போது கூட்டத்தில் இருந்து பிரிந்து விட்டான். அவனுக்கு தாகமும் பசியுமாய் இருந்தது. தூரத்தில் ஒருவன் இருப்பதைக் கண்டு அவன் அருகில் சென்று தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்டார். அந்த ஆள் தன்னுடைய குடுவையிலிருந்து நீரை கொடுத்தான். பின் தான் கொண்டு வந்த கம்பங்குலையும் தந்தான். வறுமையிலும் இரக்க குணத்தோடு இருக்கும் இவனுக்கு அரசன் தனக்கு சொந்தமான சந்தனவனத்தை பரிசாக அளித்து அனுமதி சீட்டும் வழங்கிவிட்டு சென்றான். 6 மாதம் கழித்து மீண்டும் வேடையாட வந்தான் அரசன். அன்றொரு நாள் பார்த்த ஒருவனை தேடினான் அவன். அவனும் அரசனை பார்த்து ஓடி வந்து, நல்லா இருக்கீங்களா, உங்க உதவிக்கு ரொம்ப நன்றிங்க என்றான். இப்போ வசதியா இருக்கியா என்று விசாரித்தார் அரசர். ரொம்ப நல்லா இருக்காங்க. முதல் நாள் மரத்தை வெட்டினப்போ அதிகாரி வந்துட்டாங்க. அனுமதி சீட்டை காண்பிச்சதும் நீ சிரமப்படாதே, நாங்களே வெட்டி கொள்கிறோம் என்றனர். முந்தைய தினம் கால்னா கிடைக்கும், இப்போ 1 ரூபாய் தராங்களே என்று சொல்லி சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தான். அரசன் ஏமாற்று பெயர்வெளிகள் இல்லாத இடமே இருக்காதா என்று அயர்ந்து போனார். பின் சந்தன மரத்துக்கும் சவுத்து மரத்துக்கும் வித்தியாசம் தெரியாதவனாக இருக்கிறானே என்று நினைத்துக் கொண்டார். மீதி நமக்கு வரும் அதிர்ஷ்டத்தை நாம் தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.